friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாட்ஸ்அப்பை நம்ம எப்படி கம்ப்ளீட்டா பேக்கப் எடுக்கிறது அப்படிதாங்க இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். நம்ம வாட்ஸ்அப் பேக்கப் எடுக்கும்போது அந்த வாட்ஸ்அப்ல இருக்கிற போட்டோஸ், வீடியோஸ், சாட்ஸ் எல்லாமே நம்மளால பேக்கப் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வேற ஒரு புது மொபைலில் வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண போகிறோம், இல்லைனா இந்த மொபைல்லையே அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது நம்ம எப்படி நம்ம எடுத்த வாட்ஸ்அப் பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ 50K ஸ்பெஷல் கிவ் அவே கான்டெஸ்ட் வந்து நடந்துகிட்டு இருக்குங்க. அந்த கிவ் அவே வீடியோ வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் நீங்கள் பார்த்து அந்த கிவ் அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் கிஃப்ட்டை வந்து வின் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வாட்ஸ்அப்பை கம்ப்ளீட்டாக எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மொபைலில் இருக்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் அந்த கார்னரில் இருக்க 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வருங்க. இதில் கீழே சார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சார்ட் பேக்கப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்மளோட வாட்ஸ்அப் சாட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம பேக்கப் எடுக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மொபைலில் இருக்க ஜிமெயில் ஐடி எல்லாமே இதில் வருது பாருங்கள். இதில் நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடியில் நீங்கள் எடுக்க போகிற வாட்ஸ்அப் பேக்கப்பை சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் ஐடி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்க பேக்கப் டு கூகுள் டிரைவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெவர், ஒன்லி வென் ஐ டேப் பேக்கப், அதுக்கப்புறமா டெய்லி, வீக்லி, மந்த்லி, இது மாதிரி 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கப் எடுக்க வேணாம்னு அர்த்தம். அதுக்கப்புறமா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேக்கப் எடுத்துக்கலாம். இது தேர்ட் ஒன் டெய்லிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெய்லியும் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுக்கும். இதே ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் வீக்லிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆகும். அதுக்கப்புறமா ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மந்த்லி அதுவாக ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெய்லிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அகைன் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டான ஜிமெயில் ஐடி தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் இருக்க அந்த 2 ஆப்ஷனையும் எனபிள் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பேக்கப் யூசிங் செல்லுலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா இன்க்ளூட் வீடியோஸ், அந்த 2 ஆப்ஷனையுமே நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எனபிள் பண்ணால் மட்டும்தான் உங்கள் டேட்டாவில் உங்களோட வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு பேக்கப் ஆகும். அதை எனபிள் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா பேக்கப் அப்படின்ட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ், சாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டைம் வந்து வேறுபடும். உங்கள் வாட்ஸ்அப்பில் கம்மியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், சாட்ஸ் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மியான டயத்திலே பேக்கப் ஆயிரும். இல்லை வந்து நீங்கள் பேக்கப்பே ஜிபி கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ என்னோட வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நான் வெறும் 102 KB அளவு தான் நான் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து டக்குன்னு பேக்கப் ஆகிடுச்சு. ஒரு சில பேர் வந்து ஜிபி கணக்கில் 1 GB 2 GB அந்த மாதிரிலாம் கூட நிறைய சாட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய சாட்ஸு குரூப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்கலாம் நிறைய சாட், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இவங்கெல்லாம் அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஜிபி கணக்கில் அவங்க வந்து பேக்கப் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ அவ்வளோதாங்க, நம்ம வாட்ஸ்அப்பை வந்து பேக்கப் எடுத்தாச்சு. இப்போது நம்ம எடுத்த வாட்ஸ்அப் பேக்கப்பை எப்படி மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நீங்கள் உங்கள் புது மொபைலில் இந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் உங்கள் மொபைலை வந்து ரீசெட் பண்ணிட்டீங்க, உங்கள் வாட்ஸ்அப்பெல்லாம் டெலீட் ஆகிடுச்சு, அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னாலும் உங்கள் வாட்ஸ்அப்பை மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி பழைய சாட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து உங்களுக்காகவே என்னோட வாட்ஸ்அப்பை நான் அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி நான் எடுத்த பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்து என்னோடய வாட்ஸ்அப்பை நான் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ளே ஸ்டோர் போயிட்டு நான் அன்இன்ஸ்டால் பண்ண அந்த வாட்ஸ்அப்பை வந்து நான் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுறேன்.
ஸோ பாருங்கள் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதுக்காக வாட்ஸ்அப் வந்து பேக்கப் எடுத்த உடனே அன்இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போது வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா எப்பயும் போல் நம்ம லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இங்கிலீஷ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே இருக்க அந்த ஆரோவை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது மாதிரி தாங்க வரும். இதில் அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேக்கப்படுத்திங்களா அந்த வாட்ஸ்அப்போட மொபைல் நம்பரை இதில் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வர பர்மிஷன் எல்லாத்தையுமே அலோவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக லுக்கிங் ஃபார் பேக்கப்ஸ் அப்படிங்கிற அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் அண்ட் ஸ்கிப் 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்கங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனேயே உங்கள் பழைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற சாட்ஸு, ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கு இதில் ரீஸ்டோர் ஆயிரும். இப்போ இன்ஸ்டால் பண்ண இந்த வாட்ஸ்அப்பில் ரீஸ்டோர் ஆயிரும். பாருங்கள் டிக் வந்துருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த வாட்ஸ்அப் பேக்கப் வந்து ரீஸ்டோர் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ண உடனே நம்ம பழைய வாட்ஸ்அப்பில் இருந்த ப்ரொஃபைல் பிக்சர், ப்ரொஃபைல் நேம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். இப்போ உங்கள் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் நேமை எடிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா ப்ரொஃபைல் பிக்சரை சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களோட பழைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற சாட்ஸ் எல்லாமே இதில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ மேலே இருக்க அந்த ரீஸ்டோரிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ரெஸ்யூம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இது மாதிரி லோட் ஆகுங்க. ஸோ லோட் ஆகி முடித்த உடனே அவ்வளோதாங்க, உங்கள் வாட்ஸ்அப் வந்து பழைய வாட்ஸ்அப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது மாதிரியே நீங்கள் வந்து ஈஸியாக வாட்ஸ்அப்பை பேக்கப் எடுத்து அதை வந்து வேறொரு வாட்ஸ்அப்பில் ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை என்னோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு வர ஆப்ஷனில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும். நீங்கள் தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மறந்துடாமல் நம்ம சேனலில் நடக்கிற அந்த கிவ்அவே கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.